ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு செரி தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்னலாம் நடக்குது, மக்கள்லாம் எங்கெங்கேருந்துலாம் வராங்க, அங்கே போய் நம்ம செரியை பறிக்க போகிறோம், செரியை பறித்து சாப்பிட போகிறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி கிளம்பியிருக்கிறோம். இப்போ அது மாதிரி ட்ரெயினில் மூலமாக போக போகிறோம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே கார் எடுக்கணும். கார் எடுத்துகிட்டு அந்த செரி தோட்டத்துக்கு போகலாம். நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம கேபை புக் பண்ணி அந்த கேபு மூலமாக அந்த செரி தோட்டத்துக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுற்றி காட்டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே தான் நமக்கு கேபை இங்கே தான் பிக்கப் பண்ண போகிறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கேபை உடனே ஏறிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேபை நம்ம இறக்கி விட்டாங்க. அந்த செரி தோட்டத்தோடைய முகப்பு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு, ஆல்ரெடி நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் ஆன்லைனில். அந்த டிக்கெட் எல்லாமே நம்ம இங்கே வேலிடேட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு வண்டி வரும், கேபு வரும். அந்த கேபு மூலமாக நம்மளை ஏற்றிக்கிட்டு அந்த செரி தோட்டத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுறேன். நம்ம கூட இன்னும் 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸில் எவ்வளோ மக்கள்கள் வராங்க பாருங்கள். மக்களை பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயுமா சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கங்கே பாருங்கள், மக்கள்லாம் டென்ட்டு போட்டும், அப்புறம் கீழே பெட்ஷீட் எல்லாமே போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே மக்கள் போயிட்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிளம்பலாங்க. இப்போ தான் இதுதாங்க, இங்கே தான் நமக்கு டிக்கெட் எல்லாமே வேலிடேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்திருக்கோம், அந்த டிக்கெட் எல்லாமே இங்கே வேலிடேட் பண்ணிவிட்டு, அப்புறம் கையில் ஒரு பாக்ஸ் மாரி ஒரு இதுமாரி தருவாங்க. அது எதுக்குன்னா நம்ம அந்த பழங்கள்லாம் பறித்து போட்டு நம்ம அப்புறம் இங்கே எடுத்து கொடுத்தா அந்த பழத்தை எடை போட்டு நமக்கு எவ்வளோ எடையோ அந்த எடைக்கு ஏற்ற மாரி காசை வாங்கிப்பாங்க. ஐ திங்க் ஒரு கேஜி $15 சொல்லிட்டு வாங்கினாங்க எங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அங்கே பறிக்கும்போது எவ்வளோ பழத்தோனாலும் நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், டேக் கட்டுறாங்க பாருங்கள். கையில் டிக்கெட் வேலிடேட் பண்ணிட்ட பிறகு கையில் டேக் கட்டிடுவாங்க. ஒன்லி டேக் கட்டின ஆட்கள் மட்டும்தான் அந்த செரி தோட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், எங்களுக்கு டிக்கெட் வேலிடேட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ஃபேமிலியாக கூட தான் வந்திருக்கிறோம். இங்கே டிக்கெட் வேலிடேட் பண்ணுறாங்க பாருங்கள். வேலிடேட் பண்ணிவிட்டு கையில் டேக் கட்டுறாங்க பாருங்கள். இது மூலமாக நமக்கு தெரியுது இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிக்கெட் மூலமாக இவங்களாம் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்த கேபுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அடுத்து இன்னும் மக்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி இவங்களாம் புக் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் எங்கள் கூட வந்தவங்க, இவங்க எல்லாருமே நாங்கள்லாம் ஒரே குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாருங்க. அவங்க எல்லாருக்கும் டேக் கட்டி விடுவாங்க. டேக் கட்டின பிறகு நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம். அது அடுத்து நம்ம கேபுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இவர் சொல்கிறாரு பாருங்கள், 4 adults, அப்புறம் சைல்டுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ. ஒன்லி அடல்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிக்கெட் நம்ம பே பண்ணோம். அவர் சொல்கிறாருங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சிஸ்டத்தில் வெரிஃபை பண்ணுறாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆல்ரெடி புக் பண்ணதுக்கு அந்த டிக்கெட் நம்பர் இருக்குங்களா, அந்த டிக்கெட் நம்பரை வேலிடேட் பண்ணுறாருங்க. வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளை ஆமாம் இவங்க ஆத்தரைஸ்டு பர்சன் தான், இவங்க போகலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. இது பேர் செரி ஹில்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் இந்த செரி தோட்டத்தை அமைச்சிருக்காங்க. அது எப்படி அதுக்கு தண்ணிலாம் பாய்ச்சிறாங்கன்னா சொல்லிட்டு நம்ம காட்டுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு பழுப்பு செட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அந்த செடியோட வேரில் அது எல்லாமே தண்ணி அந்த செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிறாங்க. அது மூலமாக செடி க்ரோ ஆகுது. நம்ம எல்லாமே அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பக்கெட் தராங்க பார்த்தீங்களா, அந்த பக்கெட் தான் நமக்கு தருவாங்க. அந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு வரது நம்ம இங்கே வெயிட் போடுவாங்க. இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு கேஜி அது $15 சொன்னாங்களே, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கிலோ இருக்கோ அதை நம்ம பே பண்ணிவிட்டு அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. நாங்கள் ரொம்ப அமேசிங்காக என்ஜாய் பண்ணோம். மக்கள் எவ்வளோ வராங்க பாருங்கள். இதுக்கு ரொம்ப கூட்டங்கள் வருவாங்க. இது எல்லா நேரத்தில் இருக்காது, வருஷத்தில் 365 நாளும் இருக்காது. இது ஜஸ்ட்டு சீசன் மட்டும்தான். இந்த ஒரு 3 மாதமோ 4 மாதம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் மக்கள் இங்கே வர மாட்டாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செடிகளை க்ரோ பண்ணுவாங்க. தண்ணிலாம் பாய்ச்சி அதை கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த செடி க்ரோ ஆகிட்டு அந்த சீசன் வரும்போது
அந்த செர்ரி பழம் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து அதை வந்து இது போல் நம்ம வந்து ட்ரிப்பு மூலமாக வந்து ரொம்ப மக்கள் வருவாங்க. வந்துட்டு அப்புறம் செர்ரி தோட்டத்தை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்க அந்த சீசனில். இந்த இப்படி தாங்க போனோம். அந்த டிக்கெட் வேலிடேட் பண்ணிட்ட பிறகு நம்ம இது வழியே போகலாம். எதுக்கு தான் இந்த வழி? இந்த வழி மூலமாக நம்ம போயிட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கேபுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு கேப் வந்துருக்கு. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேபு போயிடும். அடுத்த கேபுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இங்கே. ரொம்ப அமேசிங்காக இருந்தது இந்த ட்ரிப்பு எங்களுக்கு. நாங்கள் அது போல் ரொம்ப ட்ரிப்ஸ்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த எல்லா ட்ரிப்ஸையும் நம்ம வந்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அது இல்லாமல் எவ்வளோ மக்கள்கள் வந்து கார் மூலமாக வந்திருக்காங்க பாருங்கள். ரொம்ப பேர் வந்து ப்ரைவேட் கேபை புக் பண்ணி வருவாங்க. அது இல்லாமல் வந்து ஓன் கார் வச்சுருக்கவங்களும் ரொம்ப பேர் வந்துட்டு இங்கே காரை வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. அது இல்லாமல் இந்த டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டென்ட் எல்லாமே வந்து கடைகள். அதையும் நம்ம பார்ப்போம் பின்னாடி வந்து. இவங்க எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு கேப் வந்துச்சு. எல்லாருமே கேபில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கேபில் ஏறுவோம். ஏறிட்டு நம்ம வந்து அந்த செர்ரி தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம கேபில் வந்து செட்டில் ஆகிட்டோம். நம்ம கூட வந்தவங்களும் எல்லாமே பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜன்னல் மூலமாக காட்டுறேன் எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாருமே கேபுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போவோம். ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, கம்மியான தூரம் தான். இங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கேபில். இப்போ நம்ம வந்து பாருங்கள், எதிர்க்கலாம் வந்து எவ்வளோ கார்கள்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த
இந்த செரி தோட்டத்தை சுற்றி பாருங்க, இங்கே குளங்கள்லாம் கூட இருக்கு. இதுதாங்க செரி தோட்டம், இங்கே பாருங்க. நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கிற செரி தோட்டத்துக்கு போக போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது பாருங்க. இன்னும் இது வந்து அந்த பறிக்கிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. இது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் போல தெரியுது. அதனால தான் இந்த சைடு மக்கள் யாரும் இல்லை. நம்ம வந்து அந்த தோட்டத்துக்கு, நம்ம பறிக்க போகிற தோட்டத்துக்கு போயிட்டு அதை நான் உங்களுக்கு உள்ள சுற்றி காட்டுறேன் எல்லாத்தையும். நம்ம இப்போ செரி தோட்டத்துக்கு வந்துட்டோம். கேப்லேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். வந்துட்டு அந்த செரி தோட்டத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாமே இறங்கி எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த தோட்டத்துக்கு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இவங்க வந்து எப்படின்னா வந்து லைனாக இருக்கும். அந்த செடிகள்லாம் வந்து லைனாக வந்து நட்டுருப்பாங்க. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம உள்ளே அனுப்புவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து செடியை வந்து நம்ம எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாது, இலையை கிள்ளி போடக்கூடாது, ஒன்லி பழங்கள் மட்டும் தான் நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பக்கெட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரது வந்து அந்த கிலோவுக்கு வந்து $15 வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எல்லாருக்கும். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2 கியூ இருக்குங்களாம். கார்டில் பே பண்ணுறவங்களுக்கு, கேஷ் பே பண்ணுறவங்களுக்கு. கேஷ் மூலம் பே பண்ணுறவங்க வந்து அந்த லைனில் வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக வந்து பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த லைனில். நாங்களும் இந்த லைனில் தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் இங்கே பாருங்கள். உங்களுக்கு அந்த பழங்கள் காட்டுற பாருங்க, செரி பழத்தை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செரியை வந்து காம்போட தான் பறிக்கணும், காம்பு இல்லாமல் பறிக்கக்கூடாது. ஆமாம், காம்போட பறிச்சிங்கன்னா வந்து இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். காம்பெல்லாம் பறிச்சிங்கன்னா வந்து சீக்கிரம் அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நினைவுகளை வச்சுக்கணும், எப்படி எப்படி பறிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நம்மளை போக சொல்கிறாங்க. எதனா நமக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் அவங்கள போய் நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தான் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம போயிட்டு நம்ம செரி தோட்டத்தில் போய் செரியை பறிப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செரி பாருங்கள், கிட்ட வந்து உங்களுக்கு காட்டுறேன். செரி அந்த செடி வந்து இப்படி தான் இருக்குது. அது வந்து மரம் தான் அது ஆக்சுவலாக. அந்த மரத்தை வந்து கீழே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீசன் வரும்போதெல்லாம் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணோம், அது கிளைகள்லாம் வந்து வளர்ந்து கிழவே அப்படி கிட்டவே வந்து அந்த செரி பழம் வந்து காய்ச்சி அப்புறம் வந்து பழுக்கும். அது வந்து இப்படி தான் வந்து நம்ம அந்த சீசன் வரும்போது மக்கள்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அந்த டைமில் வந்து செரியை வந்து பறித்து அவங்க சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே. இங்கே பாருங்கள், டைரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், ஆல்ரெடி சொன்னது தான். இவங்க பாருங்கள், இவங்க முன்னாடி போகிறவங்க 2 பேர் தான் வந்து நம்ம ஃபேமிலி, நம்மளோட வந்தவங்க. அவங்க முன்னாடி போய் பார்க்குறாங்க, முன்னாடி போகிறாங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், செரி அந்த செடி எப்படி இருக்குது பார்த்தீங்களே. அந்த பழங்கள் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, டார்க் ரெட் கலரில் இருக்குங்களே. இது வந்து என்னென்னா ஒரு கருப்பு கலரும் கிடையாது. இவன் தான் என்னுடைய பையன். இவனும் என்ன கூட வந்திருக்கான். அவனும் போயிட்டு செடியை பறிக்கிறானுங்களாம்.
அது எப்படி இருக்கு பாருங்க. அத வந்து ஒரு மேல வலை மாரி போட்டு போத்தி விடுறாங்க. எதுக்குன்னா வந்து இந்த குருவிகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா அந்த வலை மாரி போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து பார்வைக்கு வந்து வரும்போது அதை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். என்னுடைய பையன் பாருங்க ஆல்ரெடி பக்கெட்டு கையில் வச்சுக்கிட்டு அவனும் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கான். எங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் அந்த பக்கெட்டை, நானே பறிச்சு போறேன்னு சொல்லிட்டு நாங்களும் பறிச்சிட்டு இருக்கோம். இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் வீட்டுக்கு எடுத்து போகிறத வந்து இன்னும் பறிக்க ஆரம்பிக்கல. முதல்ல சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ மக்கள்கள் இருக்காங்க பாருங்க. வாங்க நம்ம ஃப்ரண்ட்டு போவோம். ஃப்ரண்ட்டு போய் பார்க்கலாம். எதுவும் ஒரே வெரைட்டி தான் இருக்குது. எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இல்லை. எல்லாமே ஒரே வெரைட்டி பழங்கள் தான். நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது. எதுவும் புளிக்கல, எல்லாமே இனிப்பாகவே இருக்குது.
இங்க பாருங்க, பழம் எப்படி இருக்கு பாருங்க. அதை நான் பறிச்சு எங்க பையன் வச்சிருக்கிற பக்கெட்ல போடுறேன். நல்ல இனிப்பாவே இருக்குங்க பழம். நல்ல ஸ்வீட்டா இருக்கு. சூப்பராகவும் இருக்கு. எந்த பழமும் வந்து ஒரு டேமேஜ் ஆகலை. எல்லா பழம் அழகா ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆல்ரெடி பறிச்சிட்டு இருக்காங்க. இது முன்னாடி இருந்தவங்கன்னா பறிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேற பக்கம் போய் பார்ப்போம் இன்னும். இங்கே பாருங்க, இதுக்கு தண்ணி பாய்ச்சது வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து தண்ணி வந்து இந்த டியூப் வச்சுருக்காங்க தெரியுங்களா, அந்த வேர் வழியாக போது பாருங்கள். அந்த டியூப்பில் தண்ணி போச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணி அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். நல்லா பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், செடியை பாருங்கள், ஒரு ஒரு மரம் மாரி வந்திருக்கு. அதை வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளைகள் மாரி வந்துகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சீசனுக்கு ஏற்ற மாரி இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த சீசன் வரும்போது பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருந்தது, செம்மையாக இருக்குது. பழம் பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தை காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த செரி தோட்டத்தில். இல்லை பசங்களை இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பழங்களை பறிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமே ஓடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. என்னுடைய பையனும் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்சவன், அங்கே இங்கே ஓடிக்கிட்டு ஜாலியாக இருந்தான். பழங்களை பறிச்சுட்டு நம்ம இன்னும் அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த சைடும் வந்து பாருங்கள், மக்கள் பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள், நமக்கு பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திறந்து விட்டுருக்காங்க. கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. அதனால் ரொம்ப டயர்ட்னஸ் ஆகலை. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வாங்க நம்ம அடுத்த சைடு நம்ம போய் பார்க்கலாம். இது அடுத்து பக்கத்து சைடு, பேரலாக இருக்கிற பக்கத்து சைடு வந்திருக்கோம். இந்த சைடு ஆல்ரெடி மக்கள் எல்லாமே பறிச்சிட்ருக்காங்க. பறிச்சுட்டு எல்லாமே கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம சும்மா போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பழங்கள்லாம் மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பழங்கள்லாம் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி எல்லாமே பறிச்சதாகவே இருக்குது. பாருங்க, வண்டியே எடுத்துட்டு வந்திருக்காங்க பறிச்சு, அந்த வண்டியில போட்டு எடுத்து போறதுக்கு. நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நானும் வயிறு ஃபுல்லாக பழங்களை சாப்பிட்டேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 1லேருந்து 2 கிலோ வந்து பறித்து வச்சுருக்கோம். அது போகும்போது எடை போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஐ மீன் எடை போட்டு பே பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. இது பாருங்க, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இது வந்து மேபி நாளைக்கு வந்து வரவங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதில் எல்லாம் பழங்கள் இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த ரோ மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மேபி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ரோலாம் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க.
பாருங்க பறிச்சவங்கலாம் வந்து எல்லாமே கிளம்புறாங்க. அவங்களுக்கு தேவையானது வரைக்கும் பறிச்சுக்கிட்டு, அந்த கார்னர் போயிட்டு, அங்க போயிட்டு எடை போட்டுட்டு, பே பண்ணிட்டு, அப்புறம் வந்து கேப்ல ஏறி நம்ம போக வேண்டியது தான் ரிட்டர்ன். வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ நம்மளும் போவோம். சும்மா ஜஸ்ட்டு வந்து சுற்றி பார்ப்போம். இங்கே என்ன இதை தவிர செடி பறிக்கிறது தவிர இன்னும் நல்லா இருக்கும். சும்மா சுற்றி பார்க்கலாம். எப்படி பண்ணுறாங்கன்ற அதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், தண்ணி போகிறதுக்கு அந்த பைப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மூலமாக தான் வந்து தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. அப்புறம் வந்து அந்த கார்னரில் போயிட்டு அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தையும் போய் பார்த்துட்டு வருவோம். ரொம்ப டூரிஸ்டர்ஸ்லாம் கூட வருவாங்க. வந்துட்டு இதெல்லாம் கூட பார்ப்பாங்க. இந்த செரி பிக்கிங், அப்புறம் வந்து பல இங்கே பல ஈவெண்ட் நடக்குது ஆஸ்திரேலியாவில். அது எல்லாமே பார்க்கறதுக்கு வேர்ல்டு வைடாக வந்து ரொம்ப பேர் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பெரிய ஏரி போல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏரியோ குளமாத்தில் ஏரி தான் நினைக்கிறேன். இதுல இருந்தா தண்ணி எடுத்து இதுக்கு பாய்ச்சுறாங்க. இந்த சைடு பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு எல்லாமே வந்து இது பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து வர நாட்களில் வந்து இதுமாரி ரொம்ப மக்கள்கள் வரும்போது இந்த பக்கம் இந்த சைடில் விடுவாங்க. நம்ம இப்போ ரைட் சைடில் பறித்தோம். அதே போல் வந்து வரவங்களுக்கு ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லெஃப்ட் சைடில் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அதை பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க மக்கள்லாம் கூட பாருங்கள், இங்கே போகிறவங்களாம் வந்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு ஜென்ரலாக இது எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். எல்லாமே முடிஞ்சது இங்கே. நம்ம எல்லாமே பழங்கள் தேவையான அளவுங்கள் நம்ம பறித்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து அந்த பக்கெட்டில் நம்ம வச்சுருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம எடை போட்டு பே பண்ணிவிட்டு கிளம்பலாம். நம்ம கூட வந்தவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போது தெரியும், எல்லாமே கிளம்புறாங்க பாருங்கள். நான் வந்து ஆல்மோஸ்ட்டு 2 to 3 hours ஆயிடுச்சு.
நம்ம கிட்ட வந்துட்டோம். பே பண்ணுற இடம் இது தாங்க. எல்லாமே க்யூவில் வெயிட் பண்ணி பே பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப க்யூ இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பே பண்ணிட்டு போயிட்டாங்க. க்யூ ரொம்ப சின்ன க்யூவாக தான் இருக்குது. நம்மளும் போயிட்டு பே பண்ணிவிட்டு கிளம்பலாம். எனக்கு தண்ணி தாக எடுக்குது. நானும் இங்கே தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பே பண்ணிட்டு கிளம்பலாம். அடுத்து நம்ம எடை போடுறோம். நம்மளது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்மளது வந்து 1 கிலோவுக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து $9 தான் வந்து பேமெண்ட் வந்திருக்கு. அதை பே பண்ணிவிட்டு கிளம்புறோம். இப்போ அடுத்து நம்ம கேபில் ஏறி திரும்ப அந்த ஸ்டார்டிங் பிளேஸுக்கு போக வேண்டியது தான். அங்கே நம்ம இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம கேபில் வீட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. அவ்வளோதான். நம்ம கேபு மூலமாக வந்துட்டு திரும்ப அந்த என்ட்ரன்ஸ் பிளேஸுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம்.
இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாமே வந்து இங்கே தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து யாரெல்லாம் ஓன் கார் வச்சுருக்காங்களோ காரில் போயிடுவாங்க. கேபில் வந்தவங்களாம் வந்து கேபை திரும்ப கால் பண்ணி கேபு வந்த பிறகு அப்புறம் எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் சுற்றி, அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி பாருங்கள், எவ்வளோ கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து கூம்பு வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கடைகள். இந்த கடைகள் போனால் வந்து நம்ம சிலதை பார்க்கலாம், சிலதை நம்ம பிடிச்சதை வாங்கிக்கலாம். ஆனால் நான் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. சில ஃபுட்டு, அப்புறம் வந்து திங்ஸ் வந்து வீட்டில் எதனா வைக்க வேண்டியதுக்கு, அது எல்லாமே ரொம்ப இருக்குது. ஐ மீன் ரொம்ப அது சம்மந்தமான கடைகள் எல்லாமே வந்து இருக்குது. நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான், அதை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னுடைய நாள் முடிஞ்சதுங்க சரி பறிக்கிறது. அப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, அமேசிங்காகவும் இருந்தது. அப்புறம் வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இது போல் நல்ல ஒரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். திரும்ப நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போய் ட்ரெயினை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். தேங்க்யூ, பாய்.